சார் ஓகே. இந்த மீட்டிங்ல பேசணும் அப்படின்னா, என் கூட பேசணும் அப்படின்னா, உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து QA. அந்த QAன்னு சொல்லிட்டு உங்க நேம ரீநேம் பண்ணீங்கன்னா, என்னால வந்து ஈஸியா உங்கள வந்து கண்டுபிடிச்சு அட்மிட் பண்ண முடியும். நான் QAன்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட்ல சர்ச் பண்ணும்போது, அது அந்த நேம் யாரெல்லாம் அந்த மாரி ரீநேம் பண்ணியிருக்கீங்களோ, உங்க நேமுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல. அப்ப என்னால வந்து அவங்கள ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணி, உங்களுக்கு நான் அன்மியூட் குடுப்பேன். உங்களுக்கு அன்மியூட் பட்டன் வந்த உடனேயுமே நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து அ கோ கோகுல் ரமேஷ் அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேசுங்க. Yeah, okay, sir. Voice audible, sir. ஆடிபிள் பேசுங்க. Yeah, okay, sir. Thank you. So, very good morning. This is Gokul Ramesh from VDT. And sir, என்னோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து வெஸ்டீஸில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக சூஸ் பண்ணுறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த வெஸ்டீஸ் வந்து ஸோ கான்செப்ட் பிடிச்சி ஒரு சிலர் வந்து அவங்க எஜுகேஷனை வந்து ஸோ ஒரு சில மைண்ட் செட் அந்த மாதிரி போயிடுது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இது ஃபுல் டைமா எடுத்து பண்ணலாம் சம்திங் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அட் த சேம் டைம் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அது பேக்ரவுண்ட்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ பிகாஸ் வந்து என்னுடைய டவுன்லைன் ஒரு பர்சன் வந்து இந்த கான்செப்ட் பிடிச்சி வீட்டில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்து வீட்டில் போய் இதை நான் ஃபுல் டைமா எடுத்து பண்ண போறேன், பிகாஸ் வீட்டில் நம்மளுக்கு பெர்மிஷன் தரதே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க வீட்டில் போய் சொல்லி ஃபுல் டைமா எடுத்து பண்ண போறேன்னு சொல்லி அவங்க மாம் வந்து சம் சூசைட் லெவல்ல போயிட்டு அண்ட் இப்போ அவர் பிசினஸே ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஸோ பேக்கப் ஆயிட்டாங்க. ஸோ இதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பிகாஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் இந்த மாதிரியும் இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்னால இது பார்ட் டைமா பண்ண முடியுமா ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்காங்க. பிகாஸ் அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சக்சஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு சார். ஓகே, கண்டிப்பா. ஓகே, நான் இதை பத்தி நான் பேசுறேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்டயுமே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து எப்பயுமே வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்றோம் நாளைக்கு பண்ணலங்கிறது வேற. பட் எஜுகேஷன் கண்டிப்பா ஒரு டிகிரி அப்படிங்கிறது நம்ம படிக்கிற படிப்புங்கிறது, அதை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் குறிப்பா வெஸ்டேஜுக்காக வந்து நீங்க வந்து நான் விட்டுட்டு நான் இதை ஃபுல் டைமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து அதை அக்செப்டே பண்ணதில்லை. என்கிட்டயுமே ஒரு சில சஜஷன் கேட்டிருக்காங்க. பாஸ்ட்ல இதே மாதிரி மீட்டிங்லயுமே கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே வந்து ஆஹ் அஹ் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சாய்ஸ் இந்த வாழ்க்கையில, இந்த நம்மளோட லைஃப்ல. பட் ஆனா வந்து கம்பல்சரி வந்து ஒரு சில விஷயங்கள் ஆஹ் நமக்கு வந்து தேவை. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன். வெஸ்டேஜுக்குன்னு சொல்லலை, ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யோசிக்கிறது வந்து நீங்க வந்து கரெக்ட் காலம் அப்படியே போக போக கரெக்டா அந்த இயர் முடியும் போது கரெக்டா நீங்க வந்து உங்களோட டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து விடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. நாளைக்கு வந்து நீங்க இதுல என்னதான் வந்து ஏன் இதுல வந்து பாருங்க, இது வந்து ஒரு ஜாப் மாதிரி கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க லைஃப் செட்டில்டு அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு இன்கம் ஃபிக்ஸ்டு வருங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு எஃபோர்ட் பேஸ்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எஃபோர்ட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலைமை நாளைக்கு இருக்குமாங்கிறதே தெரியாது, கேரண்டி கிடையாது. இருந்தா சந்தோஷம். இங்க எனக்கு இருக்கு, பல பேருக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு இருக்குமாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும்ல. புரியுது இல்லையா? அப்ப வந்து நீங்க எஜுகேஷனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து அதை படிச்சு அந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க வெஸ்டேஜ் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கா, வெஸ்டேஜ் சைமல்டேனியஸா பண்ணுங்க, பார்ட் டைமா பண்ணுங்க, உங்க ஃப்ரீ டைம்ல பண்ணுங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து உங்களால வந்து பண்ண முடியுதோ அப்ப பண்ணுங்க. ஏன்னா படிப்பை விட்டுட்டு தான் வெஸ்டேஜ் பண்ணணும், அப்படி பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும்லாம் இங்க யாருமே இல்லை. ஓகேவா? இங்க படிக்கும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து வெஸ்டேஜ் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. படிக்கும் போதே லேக்ஸ்ல இன்கம் எடுக்கிறவங்களும் நம்ம டீம்ல இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் டைமா பண்றவங்களும் இருக்காங்க. அதனால வந்து படிப்புக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. நீங்க வந்து சும்மா வந்து வெஸ்டேஜ் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு படிப்பை விடணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து வெஸ்டேஜை பயன்படுத்திக்கிறீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க தப்பு. அது வந்து நாளைக்கு நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ஓகேவா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்றது, இப்போ அந்த 100 டேஸ் சேலஞ்சு கூட எடுத்துக்கோங்களேன். எடுத்த உடனே 100 டேஸ் சேலஞ்சு வந்து பிளைண்டா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நாள் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரையல் மாதிரி பாருங்க. 10 நாள் உங்களால ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸா ஐடிக்கு ஒர்க் பண்ண முடியுது, உங்களை நீங்க
உங்களால வந்து உங்களோட அந்த டைம் வந்து கொடுக்க முடியுதா? உங்களால கமிட் பண்ணதை கண்டினியூஸா பண்ண முடியுது. ஏன்னா இங்க பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவங்க எடுக்கிற முடிவை அவங்களாலேயே ஃபாலோ பண்ண முடியறது இல்ல. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து வெஸ்டேஜ் மாரி ஒரு இதுக்குள்ள வராத வரைக்கும், சாதாரண வாழ்க்கைய வாழ்ற வரைக்கும், நம்ம வந்து இது மாரி எந்த முயற்சியுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா, அதனால நம்ம தொடர்ச்சியா நிக்கிறோமா? நம்ம மனச நம்ம வந்து கட்டுப்படுத்துறோமா? நம்ம எடுத்த முடிவ முடிச்சு காட்டுறோமா? நம்ப எப்படிப்பட்டவங்கங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே. அந்த மாரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கன்டினியூஸா பண்ண முடியுதா? ஏங்க நீங்க படிச்சுக்கிட்டே உங்களால பண்ண முடியல அப்படின்னா, விட்டுட்டு மட்டும் எப்படி பண்ணுவீங்க? அதாவது நான் வந்து படிப்ப விட்டுட்டு நான் வெஸ்டேஜ் பண்ணேன்னா, நான் கிரவுன் டைரக்டர் அடிச்சுருவேன். சரி ஓகே. படிச்சுக்கிட்டே பண்ணுங்க. வெறும் சில்வர் டைரக்டர் அடிங்க. ஸ்டார் டைரக்டர் அடிங்க போதும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரவுன் டைரக்டர் அடிங்க. எங்க போயிற போகுது? ஓகேவா? அந்த மாரி வந்து தயவு செஞ்சு வந்து இது இது வந்து எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன். உங்களுக்கு இல்ல நாளைக்கு புதுசா ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து அப்படியே வந்து இந்த பிசினஸ பார்த்த உடனே இது பண்ண உடனே வேலையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, ஒரு இமேஜினேஷனோட வந்து இத வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா முடிவெடுத்துர்றாங்க. சரிப்பா முடிவெடுக்கிறேன். 2 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த முடிவு எங்க போச்சுன்னே தெரியாது. சோர்ந்த மன ரீதியா சோர்வு அடைஞ்சிடுறாங்க. அப்ப எப்பயுமே வந்து அந்த வந்து ஓகேப்பா நீ இப்ப இந்த முடிவு எடுத்திருக்க. இந்த மாரி பேசுறியா? சரி தொடர்ந்து டிராவல் பண்ணு. 1 மந்த்துக்கு அப்புறமும் இதே மாரி பேசுறியா? அப்படிங்கிறத திரும்ப வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிவெடு. அதாவது கோவம் வந்துச்சுன்னா, அத வந்து என்ன அந்த கண்ண மூடிட்டு ஒரு 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. ஒரு கோவம் வந்துச்சுன்னா, இல்ல ஒரு ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுங்க. அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி தான். ஓகேவா? நீங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த 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 விஷயம் வந்து உங்களால அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமும் நீங்க இத கன்டினியூஸா பண்றீங்க அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களால முடியுதான்னு பாருங்க. உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்க. அது சரியான நீங்க வந்து உங்களால வந்து இத புரிஞ்சுக்க முடியுதா? இதுல வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பா வரும். அந்த ரிஜெக்ஷன தாண்டி உங்களால உங்களோட எமோஷன கண்ட்ரோல் பண்ணி தொடர்ந்து இந்த பிசினஸ்ல டிராவல் பண்ண முடியுதா? எல்லாத்தையும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா அந்த ஏங்க நீங்க இந்த நான் இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னே தெரியல. நம்பளோட நாட்டுல, குறிப்பா தமிழ்நாட்டுல எந்த ஒரு எமோஷனல் ஹேண்ட்லிங்கோ, இல்ல வந்து மனி ஹேண்ட்லிங்கோ, இல்ல வந்து அ உலகம் என்னங்கிறதே வந்து சொல்லி தர்றதில்லைங்க. யாருமே சொல்லி தர்றதில்ல. இப்ப சும்மா புக்ல இருக்கிறத சொல்லி தராங்க. நம்ம வளர்றோம். ஈவன் நம்ம ஃபேமிலிலயா இருக்கட்டும், நம்ம வீட்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும். என்ன நம்ம சொல்லி தரோம்? இப்ப நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்னென்னமோ சொல்லி தரோம். ஓகேவா? சினிமா பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஓகேவா? நம்ம வந்து நம்மள சுத்தி வந்து டாக்ஸ் இருக்கு. நம்ம வந்து டாக்ஸ் பே பண்றோம். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டாக்ஸ்னா என்ன? எப்படி இந்த கண்ட்ரி இயங்குது? எதுக்கு வந்து அரசாங்கம் இருக்கு? ஓகே. என்ன பிசினஸ்னா என்ன? வேலைனா என்ன? மனி மேனேஜ்மென்ட்னா என்ன? எமோஷன்னா என்ன? நம்ம என்ன மாரி முடிவு எடுக்கிறோம்? எந்த மாரி அப்படி என்ன எங்க சொல்லி தராங்க நான் கேட்கிறேன். காலேஜ் வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சோம். எங்கேயாவது டாக்ஸ் பேயிங்ன்னா என்ன? பிசினஸ்னா என்ன? வேலைனா என்ன? எங்கேயாவது சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா டாக்ஸ் எல்லா பக்கமும் நம்ம பே பண்றோம். எஸ் ஆர் நோ? நம்ம கூடவே ஒட்டி பொறந்ததுலருந்து சாகுற வரைக்கும் நமக்கு அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அத பத்தி யாராவது எஜுகேட் பண்றாங்களா? ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்ல வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, அத கன்டினியூஸா பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். நம்ம மன உறுதிக்காக, மனத மன மனத தயார்படுத்துறதுக்காக ஏதாவது வந்து நமக்கு சொல்லி தராங்களா? ஏதாவது புத்தகத்துல ஏதாவது கோர்ஸ் இருக்கா? அதுக்குன்னு கிளாஸ் ஏதாவது மேபி மெடிடேஷன் அந்த மாரி ஏதாவது இருக்கா? மேபி தெரியல எனக்கு. ஓகேவா? என்னோட பார்வையில அந்த மாரி வந்து எதுவும் இருக்கிற மாரி தெரியல. நம்பளா விரும்பி போனா போகலாமோ மேபி. அதனால இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நீங்க இருக்கிறது, நீங்க பார்க்கிறது தான் உலகம்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்க பார்க்கிறது, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் 0.01% தான். அத தாண்டி இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ இருக்கு. எத்தனையோ இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்பதான் வந்து வெஸ்டேஜ்ங்கிறதுக்குள்ளேயே உங்களோட அந்த இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உலகத்துல இருந்தே வெளிய வரீங்க. ஓ! ஓகே. அப்ப வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து உணரணும்ல. புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு வந்து டேக் டைம். ஓகேவா? அதனால வந்து அ எந்த ஒரு விஷயமே வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க பிரிப்பேர் பண்ணணும். வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணணுமா? இங்க ரிசல்ட் வரதும், வராததும் செகண்டரிங்க. ரிசல்ட் வரதும், வராததுமே நம்பளோட முடிவுலயும், நம்பளோட எண்ணத்திலயும், நம்பளோட உறுதியிலயும் தான் இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன்.
ஓகே. ஒருத்தருக்கு டீம் செட் ஆகுறதும் செட் ஆகாது, ஒருத்தர் சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்காம இல்லாம இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு டீம் செட் ஆயிருச்சு, அவர் லக்ல வந்துட்டாரு, அவருக்கு செட் ஆயிருச்சு, எனக்கு செட் ஆகல. ஓகே, நான் டீம் செட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, நான் எப்படி ஆளை சேர்த்துறது? ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அடிப்படையில நம்ம எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம், என்ன என்ன மாதிரி நம்ம புரிஞ்சிருக்கோம், என்ன என்ன ஓட்டத்தோட இந்த பிசினஸ பாக்குறோம், பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, ஃபைன். அதனால வந்து படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பை விட்டுட்டு தான் பண்ணணும்னு ஒண்ணுமே கிடையாது. படிச்சுக்கிட்டே பண்ணுங்க. விட்டுட்டு பண்ணா நான் வேகமா பண்ணுவேன் அப்படின்னா மெதுவாவே பண்ணுங்க. ஓகேவா? படிச்சு முடிச்சுட்டு வேகமா பண்ணுங்க. அதான் இப்ப நீங்க சொன்னதுலயே அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒண்ணு பண்ணா பண்ணுவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போவாங்க. ஓகேவா? நான் பண்ணா ஃபுல் டைமா தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை ஏற்படுத்திக்குவாங்க. அந்த பொறுமையா வீட்டையும் அந்த வெஸ்டேஜையும் கரெக்டா மேனேஜ் பண்ணி, படிப்பையும் மேனேஜ் பண்ணி, அந்த மாதிரி அந்த மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி வந்து அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றது, நம்ம வேலையை நம்ம வந்து சாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை நம்ம அமைக்கிறது, குடும்பத்தை சமாளிக்கிறது, அதெல்லாம் யாருங்க சொல்லித்தரா? நான் கேட்கறேன். அதுதான் நான் இங்க பாயிண்டா பேசுறேன். அதெல்லாம் வந்து வந்து என்னன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள உழுந்தாதாங்க நம்ம அதெல்லாம் கத்துக்க முடியும். இப்ப வெஸ்டேஜ் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் பேசுறது, உங்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சும்மா வந்து வேலைக்கு போங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களை யாரும் எதுவும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, கேலி பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் இங்க பார்க்கணும். அதுதான் வந்து அதுதான் முழுமையான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே, ஃபைன்.